நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் பருத்தியூர் ரவி பட்டாச்சாரியார். பிருகநந்தி நாடி ஜோதிடம், நாடி அஸ்ட்ரோ ரவி சேனலுக்காக கடந்த பல பதிவுகளை நாம் பாடங்களாக பார்த்து வருகிறோம். மிக எளிமையான முறையில் பிருகநந்தி நாடி முறையில் நாம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு அணுகலாம், எவ்வாறு எளிமையான முறையில் பலன் சொல்லலாம் என்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பல நண்பர்கள் எனக்கு இந்த தலைப்பில் பாடம் போடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது அரசு வேலை சம்பந்தமான ஒரு பாடம், ஒரு பதிவு போடப்படுகிறது. என்னுடைய பதிவில் வரும் அனைத்து விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து ஆதரவளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆனால் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். இதை வைத்துக்கொண்டு அவரவர் ஜாதகத்தில் ஓரளவு தான் நாம் அதை பரிசோதிக்க முடியும். இதை முழு பலனாக எடுத்துக்கொள்ளாமல் இதை ஒரு பொது பலனாக எடுத்துக்கொண்டு அவரவர்கள் ஜாதகத்தில் சில மாறுபாடுகள் இருக்கலாம். இதுவே இறுதி வரையறை அல்ல. அதை நண்பர்கள் அனைவரும், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இந்த பிருகநந்தி நாடி எவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்பதற்கு உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த பதிவுகள் போடப்படுகிறது. இதை நீங்கள் கற்க விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மிக குறுகிய காலத்தில் 2 அல்லது 3 மாதங்களில் அதிகபட்ச அட்வான்ஸ் லெவல் என்ற நிலையிலே நீங்கள் ஜோதிடராக உருவாக முடியும். ஆகவே நண்பர்களே, இப்பொழுது ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கான கிரகநிலை என்ன, கிரக சேர்க்கைகள் என்ன, அதை பிருகநந்தி நாடியில் எவ்வாறு பார்ப்பது என்பதை நாம் பார்ப்போம். நண்பர்களே, இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் ஒருவருக்கு கவர்மெண்ட் ஜாப், அதாவது அரசு வேலை கிடைப்பதற்கு என்னென்ன கிரகநிலைகள் என்பதை பார்ப்போம். கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியை இங்கு தொழில்காரகனாக பிருகநந்தி நாடியில் தொழில் மற்றும் வேலைக்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரது ஜாதகத்தில் சனியை லக்னமாக வைத்து அதற்கு பிருகநந்தி நாடி விதிப்படி 159, 3711, 2 ஆகிய இடங்களில் கிரகங்கள் இணைந்தால் அது ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனிக்கு 159லையோ 3711லையோ 2லையோ சூரியன் இருந்தால் அவருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இது முதல் பாயிண்ட். அடுத்தது டெபாசிட்டர்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கிரகத்திற்கும் டெபாசிட்டர் நம்ம பார்க்கணும். இப்போ சனி ஒரு டெபாசிட்டர். சனிக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய். அந்த செவ்வாயும் சனிக்கு 9ல் இருக்குது. அதனால் இங்கே சனி செவ்வாய் சேர்க்கையும் ஏற்படுகிறது. அப்போது சனி சூரியன், இப்போது இந்த அரசு வேலைக்கு சனி செவ்வாய் சூரியன் அந்த 3 இணை வேணும். செவ்வாய்ங்கிறது மத்திய அரசை குறிக்கக்கூடிய கிரகம். மேஷராசி என்பது மத்திய அரசை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த மேஷராசியின் அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை, சூரியன் சேர்க்கைனா மத்திய அரசு பணி அமையும். இதோட இது இன்னொரு அமைப்பு. மத்திய அரசு பணி இல்லாவிட்டாலும் சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் உயர் பதவியில் இருப்பார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது.
அதற்கு பிறகு எந்த பணி, எந்த கவர்மெண்ட்டில் பல ஜாப் இருக்குது, அது என்னென்ன கிரகங்களோ அதோட காரகத்தை வச்சு அதை அடுத்த பதிவு நம்ம போடுவோம். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். சனி செவ்வாயோட வீட்டிலேயே இருக்குது. அந்த செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருக்குது. செவ்வாய்க்கும் சனிக்கும் தொடர்பு இருக்குது. சனி சொந்த வீட்டிலேயே உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது. அதனால் இந்த சனி சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கை அரசு வேலையை கொடுக்கும். சரி, இப்போ இன்னொன்று பாருங்கள். இப்போ சனிக்கும் சூரியனுக்கும் நடுப்புற கேது வந்துட்டு, அப்போ சனி வந்து கேதுவை நோக்கி போகுது, கேது சனியை நோக்கி வருது. இப்போ அரசு வேலை அவருக்கு கிடைக்கும். அந்த கிடைப்பதில் தடை இருக்கிறது. ஆனால் இந்த கேது என்பது சர்வீஸையும் குறிக்கும், மக்கள் தொடர்பையும் குறிக்கும். ஆனால் அவருக்கு இவ்வளவு கிரக அமைப்புகள் பலமாக இருக்கிறதுனால கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் தடையை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையில் இவருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு அல்லது அரசு வேலை கிடைப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த கேது இந்த இடத்துல சனியை தொடும். சனியை கடந்து போயிடுச்சுன்னா, அதாவது கோச்சாரப்படி உங்களுக்கு தெரியும், கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி வரும். அப்போ இவருடைய காலகட்டத்தில் இவர் வேலைக்கு முயற்சி பண்ணும் பொழுது அதை கரெக்டாக பார்க்கணும். கேது வந்து சனியை தொடும்பொழுது, சனியை தொட்டு சனியை தாண்டி இருந்தன வரும்பொழுது இந்த இடம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ சனி சூரியன் தொடர்பு வருகிறது. அதே மாதிரி சனிக்கு செவ்வாய் தொடர்பு வருகிறது. இங்கே எந்த பிரேக்கும் இல்லை. அதனால் இதையும் நம்ம கவனிக்கணும். அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு பணம் கட்டக்கூடாது. அந்த இடத்துல என்ன தடை இருக்குது, என்ன தடங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். பல பேர் வந்து அரசு வேலை கிடைக்கும் என்பதை பணம் கொடுத்து பணமிழந்து ஏமாந்து போகிறார்கள். அதை தவிர்க்க தான் இது மாதிரி கிரகணிகள்லாம் இருக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். முதல்ல இந்த இடத்துல ராகுவோ கேது மட்டும் இல்லை, கேது தடையை ஏற்படுத்தும், ராகு பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த கேது சனியை தொட்டு நகர்ந்து சனியை தாண்டி வந்துடுச்சுன்னா அவருக்கு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் இவருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நண்பர்களே, இப்போ பாருங்கள், சூரியன் உச்சமாக இருக்குது, சனியும் அதே ராசியில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பலம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு காரக கிரகம் மற்றொரு காரகத்துக்கு பகையாக இருந்தாலும் அது இணையும் பொழுது அது சார்ந்த தொழிலை செய்தால் அல்லது வேலையை செய்தால் அந்த பகைத்தன்மை நீங்கி காரகத்துவம் பலப்படும் அப்படிங்கிற விதி பிருகநந்தி நாடி விதி. அதன்படி சூரியன் சனி செய்திருந்தால் அரசு வேலையை தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. தந்தையுடைய தொழிலை செய்யலாம், நெருப்பு சார்ந்த தொழிலை செய்யலாம், அடுத்தது அரசியல் சம்பந்தமான ஒரு பணி அமையலாம், ஒரு புகழ்பெற்ற பணி அமையலாம். ஆனால் அதுக்கு செவ்வாயோட சேர்க்கை இருக்கும் பொழுது அரசு வேலை, குருவோட சேர்க்கை இருக்கும் பொழுது உயர்ந்த பதவி அப்படி நம்ம முடிவுக்கு வந்துக்கணும். அப்போ சூரியன் சனி பாருங்கள், சூரியன் சனி சேர்ந்துருக்கு, செவ்வாயோட வீட்டில் சேர்ந்துருக்கு, ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் சூரியன் உச்சம் அப்படிங்கிறத நம்ம வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. சனி நீச்சமாக இருக்குது, சூரியன் உச்சமாக இருக்குது. ஆனால் இந்த சூரியனை தான் நம்ம மெயினாக கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்துக்கிறோம், அரசு வேலைக்கு. அப்போ சூரியன் வந்து உச்சமாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் பிருகநந்தி நாடியில் கிடையாது. உச்சமெல்லாம் உச்சமும் இல்லை, நீச்சமெல்லாம் நீச்சமும் இல்லைன்னு ஒரு விதி, நாடி விதி. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த சூரியன் அதோட பகை கிரகம் ராகுக்கும் அதன் பகை கிரகம் சுக்கிரனுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டது. அதனால் இவருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்.
ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் 2 பகைகிரகங்களுக்கு நடுவில் அல்லது அதுக்கு நேர் எதிரில் பகை கிரகம் இருந்தால் அது உச்சத்தன்மை இழந்துவிடும், உச்ச பலத்தை இழந்துவிடும், உச்சமடையாது. அப்போது சனிக்கு இந்த பக்கம் ராகுவுடைய சனிக்கும் பாருங்கள், சனி ராகுவுடைய பகையத்தன் 12 ராகு இருக்குது. ஆனால் சனிக்கு 2 சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் சனிக்கு நட்பு. அப்போ அரசு வேலை அமையாட்டாலும் அவருக்கு ஒரு சொந்த தொழில் அல்லது வருவாய் தரக்கூடிய வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரங்கிறது பணம், வருவாய், அது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது. சனி சுக்கிரன் நோக்கி போகுது. அதனால் சனி சுக்கிரன் சம்பந்தமான அது காரகத்துவ பணிகள், அதுக்குள்ள வேலைகள், தொழில், சொந்த தொழில் ஆகியவை அவருக்கு அமையும். ஆனால் அரசு வேலை கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்ன, இந்த பக்கம் ராகு சூரியனுடைய பகை கிரகம் ராகு, இந்த பக்கம் சூரியனுடைய பகை கிரகம் சுக்கிரன், 2க்கு நடுப்புற சூரியன் மாட்டிக்கிட்டதுனால உச்ச பலத்தை இழந்து விடுகிறார். இதுபோல் நாம் மிக எளிமையாக அரசு வேலை கிடைக்குமா என்பது மட்டும் இல்லாமல் எந்த வேலை கிடைக்கும் என்பது போன்ற பல விஷயங்களை மிக எளிமையாக கிரக சேர்க்கைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பலன் சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே. நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.